பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிய கிருபையால் இந்த புதிய நாளை காண தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையால் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல் காத்து இந்த புதிய ஆண்டையும் கர்த்தர் நமக்கு கிருபையாக காண செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த தினம் ஒரு வேத தியானம் என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 118 சங்கீதம் 1 இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தினுடைய முதல் வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது: இந்த நாளிலே கூட அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நல்லவர், அவரை போல நல்லவர் இந்த உலகில் வேறு எவரும் இல்லை. ஒருவேளை நாம் பலரை நாம் நல்லவர்கள் என்று எண்ணி ஏமாந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவரை தவிர இந்த பூமியிலே எவரையும் நாம் நல்லவர் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எந்த மனிதர்களும் எந்த நேரத்தில் எப்படி வேண்டுமானாலும் மோசமானவர்களாக மாறக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நல்லவராகவே இருந்தார். எத்தனையோ விதமான கஷ்டங்கள், பாடுகள், இழப்புகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள், நம்முடைய தேசத்திலும் கூட கொரோனா என்கிற அந்த நோய் தொற்று, இப்படி பல பிரச்சனைகள் சூழ்ந்த போதும் அவைகள் அனைத்திற்கும் மத்தியிலும் நம்முடைய ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் நல்லவராகவே இருந்தார். ஆகையால் இந்த புதிய ஆண்டில் இந்த முதல் இந்த நிகழ்ச்சியில கூட ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் நினைத்து, அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஆண்டெல்லாம் நீர் எங்களை கண்ணின் மணி போல காத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. அப்படி இந்த நாளிலே கூட நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ நல்லவர், உமது கிருபை என்றும் உள்ளது. ஆகியால் தான் இந்த புதிய நாளை கூட நீர் காணும்படி கிருபை செய்திருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 119 சங்கீதம் 68 வசனத்திலே ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது: தேவரே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஒரு மனிதர்கள் கூட எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்யலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் செய்த நன்மைகளை எல்லாம் நமக்கு முன்பதாக சொல்லி காண்பிப்பார்கள். நம்மை அவமானமாக பேசுவார்கள். நான் செய்த நன்மையால் தான் இப்படியாக நீ இருக்கிறாய் என்று சொல்லி காண்பிப்பார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அது கணக்கில் அடங்காதது. அதை ருசித்ததான சங்கீதக்காரன் சொல்லுகிறார்: தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர். அதனால்தான் அவரை நாம் ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாட்களில் கூட ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு தினமும் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் இரவு கண் மூடி தூங்கி காலையில கண் விழிப்பது அவருடைய கிருபையால், அவர் நமக்கு நல்லவராக இருப்பதினால். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் நல்லவர். சங்கீதத்துல 34 சங்கீதம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் மிகவும் நல்லவருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஒருவேளை மாறிவிடலாம், மனிதர்கள் மாறிவிடலாம், காலங்கள் மாறிவிடலாம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் எப்போதும் மாறாதவர். எப்போதும் அவர் நேற்றும் நல்லவராக இருக்கிறார். அவர் இன்றும் நல்லவராக இருக்கிறார். அவர் என்றும் நல்லவராகவே இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை ஒவ்வொரு நாளும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். அன்பான விசுவாசிகளே, நாம் அதை ருசித்து பார்க்கும் பொழுது, ஏனென்றால் எத்தனையோ நன்மைகளை செய்கிறார் ஆண்டவர். அதையெல்லாம் எண்ணி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுதுதான் அவர் எத்தனை நல்லவர் என்பதை நாம் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நமக்கு நல்லது செய்வார்கள், நன்மை செய்வார்கள். அதே மனிதர்கள் நமக்கு தீங்கு செய்யவும் தயங்க மாட்டார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய ஆண்டவர் அவர் நமக்கு நல்லதையே செய்கிறவர். ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தீமையை அனுமதித்தாலும் அந்த தீமையை நன்மையாக மாற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகையால் அவர் நல்லவராக இருக்கிறார். தேவனே நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது
அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகிலே சுற்றி திரிந்தார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நன்மை செய்தார். ஆண்டவர் என்னுடைய வாழ்விலும் உங்க வாழ்விலும் கூட எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி ஆண்டவரை துதிக்கும் பொழுது அந்த புதிய நாளை தந்த தேவனை துதிப்போம். அவர் நம்முடைய வாழ்விலே அனுதினமும் செய்து வருகிற செய்ய போகிற எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவோம். எல்லா நேரத்திலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஒருவேளை நமக்கு பாடுகள் ஏற்படலாம், வியாதிகள் வரலாம், பல்வேறு விதமான சோதனைகள் நமக்கு நேரலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. அன்பான விசுவாச பிள்ளைகளே, கர்த்தரை துதிப்போம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அப்படியே நாம் செய்து கொண்டிருப்போம். இந்த நாள் முழுவதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஏனென்றால் அவர் எத்தனை நன்மை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுக்கிறார், உணவு கொடுக்கிறார், உடை கொடுக்கிறார், வேலைகளை கொடுக்கிறார், வேலை செய்ய போதுமான பலத்தை கொடுக்கிறார், நம்முடைய உடல் உறுப்புகளை நன்கு செயல்பட வைக்கிறார், எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி நம்மை நடத்துகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதை ஒவ்வொன்றாக நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏனென்றால் மருத்துவமனைகளில் எத்தனை பேர் எத்தனை பாடுகளை சகித்து எத்தனை போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜீவன், சுகம், பலன் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாரே. அவர் எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர். ஒரு குறையும் இல்லாமல் நம்மை நடத்துகிறாரே, அவர் எத்தனை நல்லவர் இயேசு. ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் முழுவதும் அந்த நல்லவரை துதிப்போம். அந்த நல்லவரை துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது, 1000 வருஷங்கள் போதாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் துதித்துக் கொண்டே இருப்போம். நல்லவரே, நீ நல்லவரே. யோபுவினுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தீமைகள் வந்தது. ஆனால் அந்த நல்லவரை யோபு குறை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் எத்தனை தீமையை என் வாழ்வில் அனுமதித்தாலும் அவர் எல்லாவற்றையும் நன்மையாக, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் எனக்கு நன்மையாக எல்லாவற்றையும் முடியப்படுவார். அவர் நல்லவர். அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று சொல்லி யோபு கர்த்தரை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் அவர் நல்லவர். அந்த நல்லவரை என்னால் குறை என் நாவினால் சொல்ல முடியாது என்று சொல்லி கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதித்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த நல்லவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். அந்த நல்லவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாள் முழுவதும் சகல நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்படி அனுக்கிரகம் பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளை காய்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட புது கிருபைகளை தமது பிள்ளைகளுக்கு தாரும். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக நல்லவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கிறோம். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து உம்மை துதிக்கிறோம். அவைகள் கணக்கில் அடங்காதவைகள், எண்ணி முடியாதவைகள். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், கொடான கொடி ஸ்தோத்திரம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்மை செய்பவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவரின் வேலை ஸ்தலங்கள், அவர்கள் போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருந்து நடத்துங்கப்பா. கடந்த ஆண்டெல்லாம் எங்களுக்கு நல்லவராக இருந்தீரே. இந்த புதிய நாளை காண செய்த நல்லவரே, ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. உமது பிள்ளைகளை தொடர்ந்து காத்து நடத்தும், ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.